அனைவருக்கும் வணக்கம். சுபிதார் மேஜர் ஆனல் லெப்டினன்ட் எஸ் சுகுமார், வெட்ரன், கோர் ஆஃப் சிக்னல்ஸ், செக்ரட்டரி எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன், அருப்புக்கோட்டை, செக்ரட்டரி ஜெனரல், தமிழ்நாடு எக்ஸர்வீசஸ் லீக். ஒரு சில முன்னாள் படை வீரர்களுக்கு அவர்களது மனைவியின் பெயர் அவர்களது கரிஜாண்டை பிபிஓ மற்றும் ஜாயிண்ட் நோட்டிஃபிகேஷன் இருந்த போதிலும் பர்ஸ் பிபிஓவில் இடம்பெறாதது தெரிய வந்துள்ளது. அதை எப்படி பர்ஸ் போர்ட்டலில் இடம்பெறச் செய்வது என்பது பற்றித்தான் நாம் பர்ஸ் போர்ட்டலில் மேனேஜ் ப்ரொஃபைலில் போய் நம்ம ஃபேமிலி டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறப்ப யாருடைய ஒய்ஃபினுடைய பேர் பர்ஸ் பீப்புளில் இல்லையோ அங்கே இந்த ஃபேமிலி டீட்டெயில்ஸ் பிளாங்காக தான் இருக்கும். அதே நேரத்தில் ஆடு ஃபேமிலி டீட்டெயில்ஸில் நீங்கள் போனாலும் அங்கே அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுறப்ப ஃபேமிலி நேம் கிளிக் பண்ணுறப்ப அதில் ஆப்ஷன் ஸ்பௌஸ் வராது. அதனால் அதை எப்படி பர்ஸ் போர்ட்டலில் போய் ஒய்ஃபினுடைய பெயர் எப்படி ஆட் பண்ணுவது பற்றி தான் இந்த வீடியோவை இப்போது முழுமையாக பார்ப்போம். வெல்கம். வெட்ரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல்ஸ். ஆட் ஒய்ஃப் நேம் இன் பர்ஸ் பிபிஓ. பர்ஸ் பிபிஓவில் மனைவியின் பெயரை சேர்ப்பது எப்படி என்பது பற்றி தான் இந்த வீடியோ. ப்ரீவியஸ் கரிஜாண்ட பிபிஓ, அதாவது முன்னாள் முப்படை வீரர்கள் அவர்களது ப்ரீவியஸ் கரிஜாண்ட பிபிஓ அல்லது ஜாயிண்ட் நோட்டிஃபிகேஷனில் அவங்களுடைய மனைவியினுடைய பெயர், டேட் ஆஃப் பர்த் இருக்கும். ஆனால் பர்ஸ் பிபிஓவில் அந்த ஃபேமிலி டீட்டெயில்ஸ் இல்லாமல் இருக்குது. இப்போது அதை எப்படி அதில் இடம்பெற செய்வது என்பது பற்றி தான். பொதுவாக ஃபஸ்ட்டு மார்ச் 1985க்கு முன்னாடி ஓய்வு பெற்ற முன்னாள் முப்படை வீரர்களது ஓய்வூதிய ஆணையம், அதாவது புக் வடிவத்தில் ஒரு புக் டைப்பில் தான் அவங்களுக்கு பிபிஓ வழங்கப்பட்டது. அதில் ஃபஸ்ட் பேஜில் அவங்களுடைய ஃபேமிலி பென்ஷனர் நேம் இருக்கும், அதாவது ஒய்ஃபினுடைய நேம். அது ஒன்லி எல்டிஏ பர்பஸ்க்கு தான், லைஃப் டைம் அரியர்ஸ் வாங்குறதுக்கு தான். ஆனால் ஃபேமிலி பென்ஷன் வாங்குறதுக்குன்னு கிடையாது. அதனால் அப்புறம் ஒரு ஆர்டர்ஸ் ஆச்சு. ஃபஸ்ட்டு மார்ச் 1985க்கு முன்னாடி ஓய்வு பெற்றவர்கள் எல்லாருமே அதற்கான ஒரு ஃபார்ம், 2 ஃபார்ம் நிறைச்சி சம்மந்தப்பட்ட ரெக்கார்டுக்கு அனுப்பினாங்க. அதன் பின்பு அவர்களுக்கு கரிஜாண்டம் பிபிஓ மற்றும் அந்த ஜாயிண்ட் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ ஆச்சு. இது பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ டீட்டெயில்ஸாக 3 இயர்ஸ் முன்னாடி என்டோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷனர் நேம் இன் பிபிஓ பற்றி ஒரு வீடியோ வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனலில் போட்டோம். அதன் பின்பு அதிகப்படியானோர் முன்னாள் முப்படை வீரர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கான கரிஜாண்ட பிபிஓ ஜாயிண்ட் நோட்டிஃபிகேஷன் கிடைக்க பெற்றது. ஆனால் இப்போது அப்படி கிடைக்க பெற்றும் பர்ஸ் பிபிஓவில் அது இடம்பெறவில்லை. அதை எப்படி அந்த பர்ஸ் பிபிஓவில் இடம்பெற செய்வது என்பதை இப்போ பார்ப்போம். இப்போது ரிக்வயர்டு டீட்டெயில்ஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன். இப்போ நம்ம பர்ஸ் போர்ட்டலில் நம்ம அதை அப்டேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தான் அப்டேட் பண்ண போகிறப்ப நம்மளுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வேணும், பர்ஸுக்குரியது. அப்புறம் எந்த மொபைல் நம்பர் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறோம் அந்த மொபைல் நம்பர் கையில் இருக்கணும், ஏன்னா ஓடிபி வரும். அப்புறம் முதல்ல சொன்னது மாதிரி அந்த பிபிஓ கரிஜாண்ட பிபிஓ கையில் இருக்கணும். ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு, அந்த ஃபேமிலியினுடைய யாருடைய ஒய்ஃபினுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, சிக்னேச்சர் ஆஃப் தி ஃபேமிலி பென்ஷனர், ஒய்ஃபினுடைய சிக்னேச்சர் வச்சு நம்ம கையெழுத்து வாங்கி அதை நம்ம டெஸ்க்டாப்லேயோ லேப்டாப்லேயோ வச்சுருக்கணும். ஏன்னா கேட்குறப்ப அதை அப்லோட் பண்ண வேண்டியது அவசியம் இருக்குது. இதில் இப்போ நம்ம லாகின் ப்ரொசீஜர் அப்புறம் லாகின் பண்ணுறோம். நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணதுக்கப்புறம் மை ப்ரொஃபைலில் நம்ம கிளிக் பண்ணியாச்சுன்னா மேனேஜ் ப்ரொஃபைலுக்கு அப்புறம் நமக்கு ஃபேமிலி டீட்டெயில்ஸ். இப்போ ஃபேமிலி டீட்டெயில்ஸில் ஆட் ஃபேமிலி மெம்பர். ஏன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒருவருடைய முன்னாள் முப்படை வீரர் தான் இதில் அவருடைய ஒய்ஃபினுடைய நேம் பர்ஸ் பிபிஓவில் இல்லாத காரணத்தினால ஆடு ஃபேமிலி மெம்பர், ஃபேமிலி டீட்டெயில்ஸ் டோட்டலாக பிளாங்காக இதில் இருக்குது. அதனால் ஆடு ஃபேமிலி மெம்பரை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன இங்கே பார்த்தாச்சுன்னா அதில் செலக்ட் ரிலேஷன்ஸ் வித் பென்ஷனர்ஸ் அப்படி கேட்குறப்ப அதில் என்ன கேட்குன்னா ஸ்பௌஸுடைய டீட்டெயில்ஸ் வராது, நோ பவுஸ் ஆப்ஷன் இதில் இல்லை. அப்படிங்கும்போது இதை எதனால் இந்த பவுஸுடைய ஆப்ஷன் இதில் இல்லைன்னு பார்த்தாச்சுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம அதில் பார்க்குறப்ப அந்த பர்சனல் டீட்டெயில்ஸ், அந்த பென்ஷனருடைய பர்சனல் டீட்டெயில்ஸில் போய் பார்த்தாச்சுன்னா அவங்களுக்கு அது அன்மேரிடுன்னு ஷோ பண்ணியிருக்கும். அன்மேரிடுன்னு ஷோ பண்ணியிருந்தாச்சுன்னா அங்கே ஃபேமிலி டீட்டெயில்ஸ் அதில் போய் ஆட் ஃபேமிலி டீட்டெயில்ஸில் பார்க்குறப்ப அதில் பவுஸ்னுடைய ஆப்ஷன் வராது. அதனால் இப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த அன்மேரிடுங்கிறத மேரிடை நம்ம ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அதில் கிளிக் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக் அதில் நம்ம
ஆப்ஷன் வந்து அன்மேரிடுங்கிற ஆப்ஷன் இப்போ மேரீடு பண்ணியாச்சு. நம்ம மேரீடு பண்ணியாச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம அந்த ஆப்ஷன் பார்த்தாச்சுன்னா நமக்கு அதில் ஸ்பவுஸுங்கிற இது ஆப்ஷன் அதில் வந்துடும். அப்புறம் நம்ம பவுஸை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே பவுஸுடைய எப்படி கர்ஜாண்டம் பிபிஓவில் அவங்களுடைய நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் இருக்குதோ அதெல்லாம் ஃபுல் பண்ணி ஆதார் கார்டு பேன் கார்டு போட்டாச்சுன்னா அப்புறம் இதில் கீழே ஒரு ஆப்ஷன் அப்லோடு ஃபேமிலி பென்ஷனர் சிக்னேச்சர்ஸ் கேட்கும். நம்ம அதை அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஓகே பண்ணியாச்சுன்னா நம்மளை அந்த ஃபேமிலி டீட்டெயில்ஸ் அவங்களுடைய நேம் அந்த இது டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வரும். அதை நம்ம இந்த கண் மாதிரி போட்டிருக்கிறத நம்ம வியூ பண்ணி பார்த்தா திரும்பவும் அதை செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தாச்சுன்னா அப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ் வருது. அதுக்கப்புறம் அதர் டீட்டெயில்ஸ் அண்டு நாமினி டீட்டெயில்ஸ் அண்டு டாக்குமெண்ட்ஸ் என்னது அப்லோட் பண்ணணும். ஏன்னா இந்த பென்ஷனுக்கு ஏற்கனவே ஒரு அட்ரஸ் சரியில்லாத காரணத்தினால அந்த அட்ரஸ் அப்டேட் பண்ணதுனால ஆதார் கார்டை அப்லோடு பண்ண கேட்குது. அதனால் ஆதார் கார்டை அப்லோட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அது சப்மிட் பண்ணலாமான்னு கேட்குறது. சப்மிட் பண்ணுறப்ப அதில் கேட்கும் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் வந்து நம்ம இப்போது அப்டேட் பண்ணியிருக்கிறோம். அதாவது அட்ரஸ் அதோடு சேர்த்து முக்கியமாக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா பென்ஷனர்ஸ் மார்ஷியல் ஸ்டேட்டஸ் அன்மேரிடாக இருந்ததை மேரீடு பண்ணியிருக்கிறோம். டிபெண்டன்ட் ஆர்டர்ட் அதான் டிபெண்டன்ட் ஆர்டர்டுன்னு வந்துடுச்சு. இதுதான் டிபெண்டன்ட் ஆர்டர்ட். இப்போ நம்ம இதை ஓகே பண்ணியாச்சுன்னா நமக்கு அதனுடைய ட்ராக் ஐடி கிடச்சிருச்சு. ட்ராக் ஐடி கிடச்சதுக்கப்புறம் திருப்பி நம்ம போய்ட்டு ட்ராக் ஸ்டேட்டஸில் செக் பண்ணலாம். ட்ராக் ஸ்டேட்டஸில் போயாச்சுன்னா அது எங்கே இருக்குது, ட்ராக் நம்பர் வந்தாச்சு. அது எங்கே இருக்குது, பெண்டிங் வித் PCDA பி அலகாபாத்னு இதுக்கு இருக்குது. இதையும் நீங்கள் இந்த ட்ராக் டோக்கன் நம்பரை செக் பண்ணி பார்த்தாச்சுன்னா நம்ம என்ன அப்டேட் பண்ணியிருக்கிறோம் அதை திரும்ப நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக இப்போ நம்ம வந்து ஸ்பர்ஷில் வந்து அப்டேட் பண்ணியாச்சு. நமக்கு டிக்கெட் நம்பர் டோக்கன் நம்பரும் கிடைச்சாச்சு. இருந்தாலும் நம்ம சம்மந்தப்பட்டவங்க அந்த பென்ஷனர் அவங்க வாயில் ஒரு லெட்டர் சம்மந்தப்பட்ட ரெக்கார்டுக்கு ரிக்வெஸ்ட் ஃபார் ஆடிங் ஒய்ஃப் நேம் இன் பர்ஸ் PPO, அதாவது நம்ம என்ன பண்ணணுமோ பர்ஸ் போர்ட்டலில் அதே இது அவங்களுக்கும் அந்த சம்மந்தப்பட்ட ரெக்கார்டுக்கு அவங்களுடைய பர்ஸ் PPO அந்த கர்ஜாண்டம் PPO ஆதார் கார்டு பேன் கார்டு காப்பி வச்சு அவங்களுக்கு சொல்லணும். என்னுடைய மனைவியினுடைய பெயர் வந்து பர்ஸ் PPOவில் வந்து இடம்பெறலை, ஆனால் கர்ஜாண்டம் PPOவில் இருக்குது. அதை இடம்பெற செய்கிறதுக்கு நான் பர்ஸ் போர்ட்டலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறேன், அதனுடைய ஐடி இது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு லெட்டர் மூலமாக இதனுடைய நகல் எல்லாத்தையும் எடுத்து அனுப்பணும். அதனோட இந்த லெட்டர் ஃபார்மேட் வச்சுருக்கிறேன். இந்த ஃபார்மேட்டோட சேர்த்து அனுப்பியாச்சுன்னா நமக்கு என்ஷூர் ஆகும். ஒருவேளை அவங்க வந்து அதை பெண்டிங்கில் இருந்தாலும் இந்த லெட்டர் போனதுக்கப்புறம் அவங்க அதை அப்டேட் பண்ணி நமக்கு கர்ஜாண்டம் PPO பர்ஸ் PPO இஷ்யூ ஆகும். பர்ஸ் PPO இஷ்யூ ஆச்சுன்னா நமக்கு அப்புறம் எந்த விதமான ப்ராப்ளம் இருக்காது. நம்மளுடைய ஒய்ஃபினுடைய நேம் வந்து யாருடைய ஒய்ஃப் நேம் பர்ஸ் PPOவில் இல்லையோ அவங்களுடைய ஒய்ஃப் நேம் பர்ஸ் PPOவில் கர்ஜாண்டம் PPOவில் வந்துடும். அப்போது எந்த விதமான ப்ராப்ளமும் ஃபியூச்சரில் வராது. அதுதான் இந்த வீடியோ. இதுதான் இந்த வீடியோ. அதாவது கர்ஜாண்டம் PPO பர்ஸ் PPOவில் மனைவியினுடைய பேர் இருந்தும் அஸ் ஏ ஃபேமிலி பென்ஷனர் பர்ஸ் PPOவில் இல்லைன்னா அதை எப்படி அப்டேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறோம். இது விழிப்புணர்வு வீடியோ தான். ஏன்னா இது எல்லாருக்கும் தெரியணும். ஏன்னா அதில் வந்து அந்த அன்மேரீடு இருக்கிறதுனால அந்த பவுஸ் ஆப்ஷன் வராது. அதை மேரீட் ஆக்கணும். மேரீட் ஆனதுக்கப்புறம் பவுஸ் ஆப்ஷன் வரும். அப்புறம் கேட்குற டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி நம்ம சப்மிட் பண்ணணும். இந்த வீடியோவை இதுவரை பார்த்தமைக்கு கேட்டமைக்கு மிக்க நன்றி. அனைத்து முன்னாள் மெப்படுவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி தேவைப்பட்டவர்களுக்கு இந்த உதவி செய்யுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.